கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கும் வல்லமையான அதிகாலை ஜெபம் இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவே அந்த பரலோக தேவன் தம்முடைய தூதர்களை நிறுத்தி இருக்கிறார். உங்களுக்காகவே அந்த தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய பணிவிடைக்காக, பாதுகாப்புக்காக, நமக்காக யுத்தம் செய்வதற்காக, நமக்காக நம்மோடு இருந்து பணிகளை செய்வதற்காக பரிசுத்த தூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாய் அது வேத சத்தியம். வேதத்தின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பதற்கு அவர் வல்லமையான தூதர்களை, மகிமையான தூதர்களை 4 வகையான வேலைகளை செய்யும்படியாக அனுப்பி இருக்கிறார். நிச்சயமாய் அந்த தூதர்கள் உங்களுக்காக பணி செய்ய முடியும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். நிச்சயமாய் நம்புங்கள், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நன்றாக கவனியுங்கள். இந்த பரிசுத்தமான தூதர்கள் முதலாவது உங்களுக்கு நல்ல செய்திகளை, எந்த வகையிலேனும் உங்களுக்கு தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, மெசஞ்சர்ஸாக, அதாவது செய்திகளை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பாதுகாக்க, உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை எல்லா வகையிலும் உங்களை பாதுகாப்பதற்காக பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, மூன்றாவதாக பார்த்தீர்களே ஆனால், நிச்சயமாகவே இந்த பரிசுத்த தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்களாய் வல்லமையான தேவதூதர்களாய் உங்களை பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் நான்காவதாக பார்த்தீர்களே ஆனால், உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்களே வேலை செய்கிறவர்கள் என்பதையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இது வேத சத்தியம். வேதத்தின்படியே நாம் தியானித்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த அற்புதமான தேவதூதர்கள், அவர்களுடைய பணியும், அவருடைய பாதுகாப்பும், அவருடைய அனுசரணையும் நாம் வேண்டி இன்று ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் மகள், உங்கள் மகன் ஏதோ தூர பட்டணங்களிலே இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை எங்கோ பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கலாம். என் மகள் ஏதோ தூரத்திலே இருக்கிறாள், யாருமே இல்லாத இடத்திலே இருக்கிறாள், அல்லது எந்த உதவியுமே இல்லாத இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறாள், பணி செய்கிறாள், படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, உங்களை பாதுகாப்பதற்கும், உங்களுக்கு ஏற்ற சமயத்திலே, தக்க சமயத்திலே அதற்கேற்ற நல்ல செய்திகளை சொல்லவும் அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இது போன்ற அற்புதமான காரியங்களை நாம் நிச்சயமாய் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிலை வரப்படும். நீங்களோ எல்லா வகையிலும் தனிமையாய் இல்லாதபடி தேவ பிரசன்னத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய அனுசரணையோடும், அதோடு ஒரு பெரிய பரிசுத்த சேனையின் அனுசரணையும் பாதுகாப்பும் பணிவிடையும் உங்களோடு இருக்கும். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் திக்கற்றவர்களாக விடமாட்டார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்று லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே சகரியா என்ற மனிதனோடு ஒரு அற்புதமான காரியத்தை, அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிற, அதுவும் பிறப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த முன்னறிவிப்பை கொடுப்பதற்காக ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மேரி என்கிற அந்த அற்புதமான கன்னிகையிடம் இந்த உலக இரட்சகர் பிறப்பார் என்பதை சொல்லவும், அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அவர் என்ன பெயரில் அழைக்கப்படுவார், என்ன விவரங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு ஒரு அற்புதமான தூதன் அனுப்பப்பட்டானே. அப்படியாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஹல்லேலூயா நிச்சயமாய் நல்ல செய்திகளை ஏதாவது ஒரு வகையில்
ஐயா இப்படித்தான் அப்படித்தான் நீங்கள் தூதர்களை பார்த்துதான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அது ஏதாவது ஒரு வகையில் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மாத்திரமல்ல, மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நன்றாக கவனியுங்கள். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இப்படியாய் ஒரு ஆபத்து இருக்கிறது, இந்த ஏரியாக்களிலே நீங்கள் இருக்க வேண்டாம், இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே இருக்க வேண்டாம், இங்கே இருந்து புறப்படுங்கள் என்று சொல்லுவதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்தான் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் எகிப்தை நோக்கி ஓடிவிடுங்கள் என்று சொன்னவனும் ஒரு தூதனே. அதுபோலவே அங்கே இருந்து திரும்பி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இப்படியாய் அவர்களுக்கு நல்ல செய்திகளை, ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிற செய்திகளை, அவர்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்களை குறித்து அறிவிக்கிற செய்திகளை வேதம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் நடக்க வேண்டிய நல்ல செய்திகளை சொல்லுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பணிவிடை ஆவிகளாய் ஐயா நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் நல்ல செய்திகளை கொடுக்கும்படியாய் கடந்து வருவார்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையிலும் ஓ மைட்டி காட் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா ஆதியாகமம் 24:7 ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். எதற்கு அனுப்பப்படுகிறான்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிக்கும் இடத்திற்கு அந்த தூதனே அவர்களை வழி நடத்தி சென்றதை நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 23 நீங்கள் வாசிக்க முடியும். ஓ இந்த தூதர்களே வனாந்தரத்திலே அந்த அற்புதமான தேவ ஜனங்களை அற்புதமும் அழகுமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எத்தனை ஒரு அற்புதமான பேறு பெற்றவர்கள் நீங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், எத்தனையோ பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதன் அதிகாரிகளுக்கு எத்தனையோ பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஓ இந்த கவர்மெண்ட்ல நம்ம வாழ்றதுனால நமக்கு உதவி செய்கிறவர்கள் பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஐயா நீங்கள் ஆங்காங்கே செல்லும் பொழுது ஏன் உங்க வீட்டில் குப்பையை வாங்கிட்டு போறதுக்கு கூட ஒரு பணிவிடைக்காரன் இந்த உலக கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்படுகிறான். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக அரசாங்கத்தில் இருந்து ஒருவர் வருகிறார், உங்களை விசாரிக்கிறார். உங்கள் வீட்டிலே சாக்கடை இருக்கக்கூடாது, கொசு இருக்கக்கூடாது என்பதற்கெல்லாம் உங்களுக்கு இந்த அரசாங்கத்திலே இருந்து இப்படி எல்லாம் ஏ டு செட் ஆட்களை அநேக காரியங்களுக்காக அனுப்பும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த பரலோக அரசில் இருந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஐயா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு காலத்திற்கு ஏற்ற சமயத்திற்கு ஏற்ற நல்ல செய்திகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை செய்தியாளர்களாக அனுப்புவார். ஈவன் சில வேளைகளிலே ஓ நல்ல செய்தியாளர்கள் மூலமாக, நல்ல சுவிசேஷகர் மூலமாக, இன்னும் தேவ மனிதர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்திகளை அனுப்ப முடியும். நீங்களோ பேறு பெற்றவர்கள். ஆமென். இன்னும் பாருங்க, இன்னும் இரண்டாவதாக இந்த தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் தனிமையா இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் தனிமையா இருக்கிறோம். ஐயா எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, எங்களுக்கு சகாயம் செய்வார் யாருமே இல்லை, எங்களை நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள் யாருமே இல்லை, நான் அனாதையும் அற்பமுமா இருக்கிறேன் சொல்லாதிருங்கள், தயவு செய்து சொல்லாதிருங்கள். ஐயா சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். குளோரி. என் பிள்ளைகள் இந்த இடத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். என் விசுவாசிகள், என் சுவிசேஷகர்கள், ஐயா என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படி, அவர்கள் வழிகளில் எல்லாம் அவர்களை பாதுகாக்கும்படி, ஹல்லேலூயா, அவர்களுடைய உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு செல்வதற்காகவும், ஆமென், அவர்கள் கால்கள் எங்கும், உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள், உங்கள் கால்கள் எங்கும் கல்லிலே இடறிவிடாதபடிக்கு ஓ இந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். இதை விட ஒரு அற்புதமான பெரிய பாக்கியமும் பேறு பெற்ற ஜாதியும் எங்கே இருக்கிறது இந்த உலகத்திலே? ஐயா இந்த உலகத்திலே இது போன்ற அற்புதமான வாக்குத்தத்தங்கள் எங்கே இருக்கிறது? பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் இதை பெற்று அனுபவிக்க முடியும். Mighty God. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ, ஐயா இவர்களையோ இவர்கள் பிள்ளைகளையோ, இந்த சின்னவராய் இருக்கிறார்கள், சிறியவர்களாய் இருக்கிறார்கள் என்று யாரும் அற்பமாய் நினைக்க முடியாது. ஏன்னா நன்றாக கவனியுங்கள் அருமையான
அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சொல்லுகிறார் மத்தேயு 18:10, இந்த சிறியரில், அது உங்க அக்காளா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், நீங்க பார்க்கிறவங்க நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஈவன் உங்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கிற இவர்களை யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஓ குளோரி! இவர்களுக்குரிய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவின் சர்வ வல்லவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான தூதன் நித்தமும் பிதாவின் சர்வ வல்லவருடைய முகத்தை தரிசிக்கிறவனாய், அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். ஏயா நித்தமும் எப்பொழுதும் தரிசிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், உங்கள் கண்ணீர் கதைகள் எல்லாவற்றையும், ஐயா உங்களுக்கு இருக்கிற ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், உங்களுக்கு இருக்கிற பாடுகள், நீங்கள் விடுகிற கண்ணீரின் அளவுகள், நீங்கள் பண்ணுகிற ஜபங்கள், மன்றாட்டுகள், நீங்கள் விழித்திருந்து ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாய் எடுத்துக்கொண்டு செல்லுகிற தூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் கண்ணீர்களை அவர்கள் துருத்தியிலே வைத்துக் கொள்ளுகிற கொண்டு செல்லுகிற தூதர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய கணக்கிலே இருக்கிறதே. இதற்காகவும் பணிவிடை தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிவதில்லை. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை காக்கும்படியாய், எருசலேமே, இந்த ராம் முழுவதும் பகல் முழுவதும் உங்களை காக்கும்படியாய், ராம் முழுவதும் பகல் முழுவதும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை காக்கும்படியாய், இரவும் பகலும் காக்கும்படியாய் அவர் தம்முடைய ஜாமக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு உண்மையாய், நீதியாய், பரிசுத்தமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்கி நடக்கிற அற்புதமான பிள்ளைகளாய் வாழ்ந்து பழகுங்கள். அவரோட காத்திருக்கிற, அவரோட வாழுகிற, அவரோட இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் எப்படி அந்த நெருப்பிலே எரியப்பட்டார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்யப்பட்டு, அவர்களுக்கு விரோதமாய் எல்லா சதி சற்பனைகளும் செய்யப்பட்டு, அவர்களுக்கு விரோதமாய் கோல் சொல்லி, அவர்களுக்கு விரோதமாய் சதிகளை செய்து அவர்களை நெருப்பிலே போட்டார்களே, என்ன நடந்தது? அங்கே 3 பேர் நெருப்பிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே மனித குமாரனுக்கு ஒப்பாய் இன்னொரு தூதன் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர்களை பாதுகாக்கும்படி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன ஆபத்திலே உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஐயா என் மகள் தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிறாள், என் மகளுடைய பழக்க வழக்கங்கள் சரியல்ல, என் மகள் அவள் பழகி இருக்கிற பழக்கம் சரியல்ல, அவளுடைய தொடர்புகள் சரியல்ல, என் மகனுடைய தொடர்புகள் இப்படியா இருக்கிறது, இவர்களை சுற்றிலும் இவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை சுற்றிலும் சிங்கங்கள் போல, இவர்களை கர்ஜிக்கிற சிங்கப்புகள் போல எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவர்கள் எல்லாம் என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார்கள். என் மகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய், என் மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாய் அவள் வீட்டிலேயே சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? யார் எங்களுக்கு சகாயம் செய்ய முடியும்? யார் எங்களை விடுவிப்பார்? என் மகனை விடுவிப்பார்? யார் என்னை இந்த சூழ்நிலையிலே இருந்து விடுவிப்பார்கள் என்று நினைத்தீர்களே, இந்த அற்புதமான தூதர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்தது போல உங்களுக்காக பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் வருவான், ஒரு தூதன் இறக்கப்படுவான், நிச்சயமாக இறக்கப்படுவான். அந்த தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார்கள், உங்கள் பிள்ளைகளோட இருந்து பாதுகாப்பார்கள். அல்லேலூயா! எப்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி அப்போஸ்தலர்களை நிச்சயமாகவே தூதர்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்து அவர்களை விடுவித்தார்களோ, மைட்டி காட்! எப்படி சிங்க கபியிலே இருந்து தானியேல் 6 சொல்லப்பட்டபடி எப்படி சிங்கங்களின் வாய்களை கட்டுவதற்காய் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாரோ, அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாயை பிளந்து கொண்டு சிங்கங்கள் போன்று உங்கள் பிள்ளைகளை அழித்து விடுவதற்காய், உங்கள் பிள்ளைகளை நாசமாக்கும் பொருட்டு வந்து சுழல்கிற சூதுகளை, சதிகளை செய்கிற, சீறுகிற எல்லா சிங்கம் போன்ற சத்துருக்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாய்கள் கட்டப்படும்படியாய் என் இயேசு
இயேசுவின் நாமத்தினாலே அது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அக்கிரமத்தின் கட்டுகளும் உடைவதாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வாய்களும் கட்டப்படுவதாக, இவர்களை விலகி விடுவது போல் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மகளை விலகி விடுவது போல் சுற்றிலும் இருந்து கொக்கரிக்கிற எல்லா கொரில்லா கூட்டங்களின் வாய்களும் கட்டப்படுவதாக. mighty God, in the mighty name of Jesus, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது 7 மடங்கு அக்கினி சூளையாய் இருந்தாலும் சரி, ஐயா, பொல்லாத பசியோடு எவன் வந்து விழுவான் விழுங்கலாம் என்று காத்திருந்த அந்த சிங்கங்களை போன்று இவர்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை விழுங்க காத்திருக்கிற சிங்கங்கள் போன்று இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மனிதர்களையும் அவர்களுடைய கூட்டங்களை கட்டுவதற்காய் கர்த்தாவே ஒரு பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty God, thank you Lord. அப்படியே உம்முடைய தூதர்களை அனுப்புகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தூதர்களை அனுப்பி, ஓ லார்ட், உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை அழிவில் இருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, எல்லா அந்தகார கட்டுகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் இன்றே பாதுகாக்கப்படும்படியாய் ஒரு பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கிற வல்லமையான மகிமையான தேவதூதர்கள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நிச்சயமாகவே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா, இந்த வல்லமையான தேவதூதர்களிடம் இருந்து யாரும் எவரும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ பறித்து கொண்டு செல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக யுத்தம் செய்யும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக அற்புதமான தூதர் கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். mighty God. 2 ராஜாக்கள் 2 பாருங்கள், அந்த எலிசாவை அப்படியே வானத்திற்கு எடுத்து செல்லும்படியாய் அக்னி ரதமான குதிரைகளும் mighty God, அக்னி ரதம், அவர் அக்னி ரதத்திலே எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் யாரு? அக்னிமயமான தூதர்கள் இறங்கி. glory to the Lord. 2 ராஜாக்கள் 6:15 இருந்து வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் அங்கே எலிசாவுக்கு நடக்கிறது. அவர் இருக்கிற இடத்தை சுற்றிலும் அக்னிமயமான தூதர்கள், குதிரைப்படைகளும் அக்னி ரதங்கள். glory. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வல்லமையான அக்னிமயமான glory. எத்தனை தூதர்கள் அவரை சுற்றி இருந்தார்கள். அந்த ராஜா அவரை பிடித்து வர வேண்டும் என்று அனுப்பின பொழுது இந்த அற்புதமான தூதர் கூட்டம் அந்த மலையை முழுவதும் நிறுத்தப்பட்டிருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பதற்காய், நிச்சயமாகவே உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து பாதுகாப்பதற்காய் ஒரு அற்புதமும் அதிசயமுமான தூதர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவார்கள். மறந்து விடாதிருங்கள். ஐயா, வெளிப்படுத்துதல் 12 பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் என்கிற தூதன் மற்றும் அவருடைய தூதர்களுக்கு அவருடைய யுத்தம் செய்தார்கள். அந்த பொல்லாத டிராகனுக்கு விரோதமாய், mighty God, அந்த பொல்லாத வலு சர்ப்பத்திற்கு விரோதமாய் தூதர்கள் யுத்தம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். தானியேலுக்கு வரவேண்டிய தேவ உத்தரவுகளை தடை செய்த பொல்லாத அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதிகளோடு கர்த்தருடைய தூதர்கள் யுத்தம் செய்தார்கள். எசேக்கியா ராஜா கலங்கி கொண்டிருந்த பொழுது, ராஜாவும் தேவ ஜனங்களுமாய் கலங்கி கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய்
தேவ சேனை அங்கே புறப்பட்டது. ஒரே தூதன் ஒரே ராத்திரியிலே 185,000 பேரை சங்கரித்து போட்டான் என்று வாசிக்கிறோமே. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஐயா, இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்காக ஒரு தூதன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தமான தூதன் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தூதர்களிடம் ஜெபிக்க வேண்டாம், தூதர்களை ஆராதிக்க வேண்டாம், தூதர்களிடம் வேண்டுதல் செய்ய வேண்டாம். அவர்களும் உங்களைப் போல பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்களை துதிக்க வேண்டாம், வேண்டிக் கொள்ள வேண்டாம். ஆனால் கர்த்தரிடத்திலே அவர் உங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய், தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய், அந்த எசேக்கியாவை பாதுகாத்தது போல, யோசபாத்தை பாதுகாத்தது போல, தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்தது போல, ஐயா என் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டுமே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தரே பறந்து காக்கிற பச்சையை போல் சுமந்து காக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எந்த சத்துருவின் வல்லமைகளும் இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகள், முதிர் வயதிலும் குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், பல்வேறு பலகீனங்களோடு இருக்கிறவர்கள், பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், முதிர் வயதிலும் யாரும் துணை இல்லாத, யாரும் ஆதரிக்காத, ஒருவேளை யாரும் அருகில் இருந்து பாதுகாக்காத, யாராலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகாதபடி உதவியற்று இருக்கிற முதியவர்களை, ஆமென், மூப்பர்களை என் தேவனாகிய கர்த்தருடைய தூதர்கள் நன்றி செலுத்துகிறோம். முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய், பணிவிடை ஆவிகளாய் பணிவிடை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்மை துதிக்கிறோம். இன்னுமாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான்காவதாக இந்த தூதர்கள் எல்லாம் உங்களுக்கு வேலைக்காரர்களை போன்று இருப்பார்கள். ஆமென். இது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். நிச்சயமாய் ஆபிரகாம் அனுப்பிவிட்ட வேலைக்காரனை வழியெங்கிலும் நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டான் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த தூதர்கள் எல்லாம் உங்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை, ரட்சிப்பை, விடுதலையை, விடுவிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய், பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் என்பதை எபிரேயர் 1:14 நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நல்லவர்களிடம் இருந்து தீயவர்களை பிரிக்கவும், நல்லவர்களை பாதுகாக்கவும் நல்ல தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். மத்தேயு 13 இப்படியாய் அற்புதமும் அழகுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. glory to the Lamb of God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்களே உங்களை பாதுகாப்பார்கள். ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் 7 எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த தூதர்களே உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார்கள். அவர்கள் உங்களை பாதுகாத்து உங்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவது போல உங்கள் கால்கள் எங்கும் இடராதபடி உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அந்த வில்டர்னஸ்ல ஆண்டவர் அவர் உபவாசங்களை முடித்த பொழுது, ஜெபித்து முடித்த பொழுது தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்ததை பார்க்கிறோமே. அப்படியாய் அநேகரை, பிலிப்புவை அந்த காந்தாகை என்ற மந்திரியோடு அழைத்து கொண்டு சென்றவன் ஒரு தூதன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், நம்முடைய பேதுரு சபையார் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். பேதுருவுக்காக சிறைச்சாலையிலே ஒரு தூதன் வந்து இறங்கினான். ஓ glory. பேதுருவை
பாதுகாப்பதற்காக, வழிநடத்துவதற்காக, கொண்டு சேர்ப்பதற்காக பேதுருவோடு உடன் உரை ஊழியக்காரன் போன்று ஒரு தூதன் வந்து அவரை விடுவிக்க சென்றான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய முடியும், உங்களை பாதுகாக்க முடியும், உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும், உங்களுக்காக நல்ல செய்திகளை கொண்டு வர முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஆதினால் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர, உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து வழி நடத்துவதற்காக, செம்மையான நல்ல வழிகளிலே நடத்துவதற்காக, உங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்காக, உங்கள் மகளை நடத்துவதற்காக, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்காக நிச்சயமாகவே தூதர்கள், பரிசுத்த தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இந்த பரிசுத்த சேனையே நின்று கவனிக்கும். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அருமையான சென்னையை சேர்ந்த என் அன்பு சகோதரி ஹேன்லி ஏர்னஸ்ட் என்ற அன்பு சகோதரிக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுதும் அவர்களுடைய மகனுக்காக, மருமகள் மற்றும் கர்த்தர் கொடுத்த அருமையான மகளுக்காக என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், என் அன்பு சகோதரியையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த தூதர்களை கொண்டு பாதுகாக்கும்படியாய், நடத்தும்படியாய், எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு எல்லா வகையான ராஜ மேன்மைகளில் வழிகளிலே நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. அருமையான ஹேன்லி ஏர்னஸ்ட் அம்மாவோடு உங்க தயவுள்ள கரமும் பரிசுத்த தூதர்களின் அனுசரணையும் எப்பொழுதும் என்றென்றுமாய் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and holy name of Jesus, யார் யார் தேவ அனுக்கிரகத்திற்காக, தெய்வீக தலையீட்டிற்காக, ஐயா எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் ஒரு தூதனை அனுப்ப மாட்டீரோ என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இந்த ஜெப வேளையிலே எங்கள் சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஐயா இவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக, இவர்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக என் தெய்வமே, நீர் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு மணமகளை தேடி செல்லும் பொழுது ஒரு தூதன் அங்கே அனுப்பப்பட்டான் என்று வாசிக்கிறோமே. ஐயா, ஒரு தூதன் அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதுவரை காத்திருக்கிற நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இதுவரை என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதா, ஒரு மறுமலர்ச்சி வராதா என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நல்ல வழியிலே நடத்தும்படியாய், அவர்களை பாதுகாக்கும்படியாய், எல்லா தீங்குகளுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா விதமான குழப்பங்கள், வேதனைகள், வருத்தங்களிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய், எல்லா எதிர்ப்புகளிலும் இருந்து யுத்தம் செய்து இவர்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கும்படியாய் மகிமையான தூதர் கூட்டம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய், ஆமென், எல்லா சூனியங்கள், சதிகள், எல்லா செய்வினைகள், மாந்திரீகங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆவிகளையும், ஐயா உம்முடைய பிள்ளைகளை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமையான தூதர்கள், ஓ லார்ட், அவைகளை எதிர்த்து நின்று துரத்துகிற வல்லமையான தூதர்கள் அவர்களை பின்தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு விரோதமாய் இவர்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்குவோம் என்று சொல்லி கொக்கரித்துக் கொண்டு வருகிற எவராய் இருந்தாலும் சரி, அது இவர்களையோ இவர்கள் பிள்ளைகளையோ யாருக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராய் ஒரு பரிசுத்த தூதன் உருவிய பட்டயத்தோடு நிற்பது போல, ஐயா, அன்று தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை சபிப்பதற்காய் புறப்பட்ட பிலேயாமுக்கு எதிராய் உருவிய பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்றது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் மத்தியில் இருந்து பாதுகாப்பதற்காய், ஐயா குடும்பத்தை அழிப்போம் நாசமாக்குவோம் என்று வருகிற எல்லா தீங்குக்கும் எதிராய் ஒரு பரிசுத்த தூதன் உருவிய வாளோடு நிற்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை திசை திருப்பி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத தூதர்களை, ஜாமக்காரர்களை கட்டளை இடுகிறேன், கட்டளை இடுகிறேன் நீ சொன்னீங்களே ஐயா. எங்கோ பட்டணங்களிலே படித்துக் கொண்டிருக்கிற, எங்கோ பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஆமென், எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற தூர பட்டணங்களிலே, தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே, உம்முடைய தூதர்கள் கடந்து சென்று அவர்களை பாதுகாக்கும்படியாய், அவர்களோடு இருந்து பாதுகாக்கும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சதி சூனியங்களும் இதோடு சங்கரிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிற எல்லா தீங்கு செய்யும் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அக்னிமயமான தூதர்களினாலே துரத்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. யார் யார் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, அக்னி சூளை போன்ற இடங்கள், ஆமென் ஆண்டவரே, இவர்களுக்காக பிரத்யேகமாய் ஒருவேளை 7 மடங்காய் கூட்டப்பட்ட அக்னியை போன்று அக்னியும் பிரச்சனைகளும் கூடியிருக்கிற இடங்களில் இருந்து ஐயா, இவர்களை விழுங்கி விடுவது போன்ற சிங்க கெபிகளின் மத்தியில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, பரலோக தூதர்கள் அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். என் தெய்வம் அப்படியே செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்படியாய் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பரிபூரண பாதுகாப்பு உண்டாகும்படியாய், இவர்களை பாதுகாக்கும்படியாய், என் முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்க வேண்டுமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஐயா, வயது முதிர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி பரிசுத்த தூதர்களின் ஆளுகை அங்கே உண்டாகட்டும். நல்ல செய்திகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல தூதர்களால் நடத்தப்படுவார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அப்படியாய் பரலோக தூதர்கள் ஐயா, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களிலே நடக்க போகிற வேலூர் கூட்டங்களிலே பரலோக தூதர்களே நின்று ஆளுகை செய்யும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய், மைதானத்தை ஜனங்களினால், தேவையுள்ள ஜனங்களினால் கொண்டு மைதானத்தை நிரப்பும்படியாய் வேலூர் YMCA மைதானம் நிரப்பப்படுவதாக, ஜன திரளினால் நிரப்பப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்கள் ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம். வேலூர் YMCA மைதானம் சகோதர சகோதரிகளால் சபை பாகுபாடு இல்லாதபடி தேவையுள்ள ஜனங்களால், புறஜாதிகளால், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களால் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடும் வருத்தத்தோடும் மந்திர சூனிய கட்டுகளோடும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாய் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் என் தேசத்திலே ஒரு அசைவு வெள்ளூரிலே அது தொடங்கும்படியாய் பரிசுத்த தூதர் கூட்டம் மைட்டி காட் ஜனங்களை கொண்டு திரளாய் மைதானத்தை நிரப்பும்படியாய் அந்த 3 நாட்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படியாய் என் தெய்வமே, காஞ்சிபுரத்திலே ஐயா, ராணிப்பேட்டையிலே, ஆம்பூரிலே, பேர்ணாம்பேட்டிலே நீர் செய்த அதிசயங்களும் எண்ணிலடங்காத அற்புதங்களும் தொடர்ந்து நடக்கும்படியாய் நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் எங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதலும் மாற்றலும் மறுமலர்ச்சியும் உயிர்மீட்சியும் உண்டாகட்டும். இதை ஆன்லைன்ல பார்க்கிற இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளிலே ஆன்லைனிலே பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் லார்ட் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் ஆன்லைன்ல திரளான என் அன்பு சகோதர சகோதரிகள் இரவு நடக்கிற இந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு இரவு கூட்டங்களிலே தேவ மகிமையை காணும்படியாய், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவீராக, அனுக்கிரகம் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற, வாட்ஸ்அப் குரூப்புகள்ல, பேஸ்புக்ல ஷேர் பண்ணுகிற, அவருடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிற, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுகிற அவருடைய கரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகளை கர்த்தர் அப்படியாய் பாதுகாத்து விடுவித்து ரட்சித்து உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அற்புதமான இந்த செய்தியை நீங்கள் விசுவாசியுங்கள். இது தேவ செய்தி. தேவனுடைய வசனங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் மேன்மையும் மகிமையும் உண்டாகும்படியாய் நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை காண்பீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போகிற லைவ் புரோகிராம்களில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவார்.